ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ள கன்னிராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலேயுமே பலன்கள் அப்படிங்கிறது மாறுபாடு தான் அடையும். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தான். ஸோ அப்படி பார்க்கையில் கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அதனுடைய அடிப்படையில் இந்த ஆண்டினுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 வீக் மட்டும்தாங்க இருக்குது. இந்த டிசம்பர் முடியவே போகுது. 2026 பிறக்க போகுது. இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே மாற்றம் நடந்துட போகுது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா இந்த கிரக நிலைகள் எப்படி மாறுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன். ஸோ கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2026 பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய இந்த ஒரு டைமில் இருக்கிற கிரக மாற்றங்கள் தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். எல்லாருமே புத்தாண்டு அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விரைவில் புத்தாண்டுக்கான பலன்களும் நம்மளுடைய பதிவில் வர இருக்குது. அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டிசம்பர் மாதத்தில் கிரகநிலைகள் தாக்கங்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான சம்பவங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டிசம்பர் மாதம் சூரியன் மற்றும் செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் காலபுருஷனுடைய 9வது வீட்டில் பயணிக்கிறாங்க. அதே போல் சனி பகவான் பார்த்திங்கன்னா தன்னுடைய முழு பார்வையும் அதில் கொடுக்குறாரு. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு காலகட்டங்கள்லாம் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு கண்டமான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. மேலும் இந்த காலகட்டங்களில் குரு பகவான் வக்ரம் அடைந்து கடகராசியில் இருக்கிறாரு. ஸோ இன்னும் 3 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா அவர் வக்ரமாக தான் இருப்பாருங்க. விருச்சிக ராசியில் புதன் சுக்கிரனுடைய இணைவால் லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்பட்டிருக்கு. அதே போல் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த யோகங்களால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசி இல்லைன்னா கன்னி லக்கணத்தை சார்ந்த நபர்களுக்கு 10வது இடத்துல குரு பகவான் வக்ரமாகி அமர்ந்திருக்கிறாரு. அதோடு பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறாங்க. ஸோ புதன் சுக்கிரன் தனியாக மட்டும் இல்லைங்க, கூடவே செவ்வாயும் சேர்ந்துருக்கிறாங்க. புதன் சுக்கிரனோடு சேர்ந்து செவ்வாய் வீட்டிலையும் திரிகோணத்தில் சனி பகவானும் இருக்கிறாரு. 3, 5, 11ஆம் பாவம் அப்படிங்கிறது இன்ப திரிகோணம்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, உங்களுக்கு பிடித்தமான இடங்களுக்கு போயிட்டு வர்றது, வாகனத்தில் தொலைதூரம் போய் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இதற்கான யோகங்கள் எல்லாமே கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதாவது உங்களுடைய மனசு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும் பொழுது இருக்கக்கூடிய கணம் ரணம் எல்லாம் மறந்து ஒரு லேசாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன குழந்தை போல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஸோ வளர வளர தான் நம்மளுடைய கஷ்டங்களும் பாரங்களும் சுமைகளும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். 4வது வீட்டில் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கிறதுனால தாய் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். அம்மாவுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் முன்னோர்கள் பெரியவங்கலாம் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் பிரச்சனைகள் வரும். ஸோ எல்லாத்து மேலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதனுடைய விளைவாக நீங்கள் ஒரு சில மாற்றங்களை பார்ப்பீங்க. அதே போல் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அதாவது பிள்ளைங்களை துன்புறுத்துறீங்க அப்படின்னா அதை முதல்ல நீங்கள் தவிர்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த குழந்தைங்களையுமே துன்புறுத்தாதீங்க. பிள்ளைங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பிள்ளைங்களை கோபப்படுத்தாமல் அவங்களுடைய போக்கில் நீங்கள் விட்டு பிடிக்கணும். அவங்களுடைய வழியில் நீங்கள் தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க சிறப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வழியிலே போய் அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன் எல்லாம் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. சொல்லப்போனால் நீங்கள் சொல்கிற பேச்சு அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஸோ சொல் பேச்சு கேட்கல அப்படிங்கும் பொழுது எல்லா பெற்றோர்களுக்கும் கோபம் வர்றது இயல்பு தான். ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா புத்திசாலித்தனமாக செயல்படணும். ஸோ பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்ல தேவையில்ல, புத்திசாலித்தனம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா புதன் தான் அவங்களுடைய ராசி அதிபதி. புதன் அப்படின்னாலே புத்திக்காரகன் தான். நீங்கள் எப்படி டெக்னிக்காக பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய வைக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் கோவப்படாமல் அவசரப்படாமல் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாவே போதும். நிறைய விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. அதனால் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய நபர்கள், எக்ஸாம்ஸ் எதுவும் எழுதுறீங்க, இப்படிலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த டிசம்பர் முடியறதுக்குள்ளேயே ஒரு நல்ல செய்தியும் கிடைக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் தான் எடுத்து வைக்கணும். ஏன்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் தான் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும்.
அதே போல் மத்திய அரசு வேலை, வங்கியில் வேலை, வெளிநாட்டில் வேலை, வெளியூரில் ப்ரொமோஷன் ஆகிறது, அதாவது உங்களுக்கு நிறைய வழிகளில் வேலை கிடைக்கும். ஸோ இந்த வேலை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கனவு மாதிரி தான். அரசு வேலை இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா ரொம்பவே எட்டாக்கனி மாதிரி தாங்க. அரசு வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்களே கொஞ்சம் மட்டும் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். அதாவது கோவில்களில் வேலை கிடைக்கிறது கூட, கோவில் திருப்பணியில் வந்து உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றாற் போல் ஏதாவது வேலை வாய்ப்புகள் வருது அப்படின்னா அதை நீங்கள் நழுவ விடாமல் பயன்படுத்திக்கோங்க. அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு நோட்டீஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. 3வது இடத்துல இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, யூடியூபராக இருக்கிறவங்க, ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்க வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிசார்ட் போகிறது, ட்ரிப்பு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க. ஸோ உங்களுக்கு பிடித்தமானவங்களோட இந்த விஷயங்களை எல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியானது கிடைக்கும். நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ ஒன்றுன்னா வந்து சொல்லணும் அப்படின்னா சொல்லிகிட்டே போகணும். நிறைய சுபகாரியம் நடக்கும், சந்தோஷமான காரியமாக இருக்கும். உங்களுக்கு அது எல்லாமே வந்து பிடிச்சிருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்தோஷத்தை வந்து எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னே தெரியாத அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான பாடல்களை எல்லாம் கேட்பீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். செவ்வாய் வீட்டில் அமரும் பொழுது இந்த காலகட்டங்களில் நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. இந்த செவ்வாய் இருக்கார் இல்லையா? ஸோ கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்கிறது, அதை படிக்கிறது, கேட்குறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. பெருமாளுடைய சுதிகள் வந்து நீங்கள் கேட்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும். ஸோ சந்தோஷம், பொருளாதாரம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. நீங்கள் கவலைப்படுறதுக்கு இதில் எதுவுமே கிடையாது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் இருக்கணும் அப்படின்னா வழிபாடுகள் செய்யுங்க. முருகனை வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமான் நீங்கள் இந்த மாதம் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து காணாமல் போகும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதே வந்து தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் காரணம். ஸோ என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் குரு இந்த டைமில் உங்களுக்கு 11வது வீட்டில் இருக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி தொழில் ஸ்தானமான 10வது வீட்டில் வந்து நுழைஞ்சிருப்பார். 10வது வீட்டில் எப்போ இவர் மாறி இருந்தாரோ அப்போலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். குரு 10ல் இருக்கிறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. சனி பார்த்திங்கன்னா முழுக்க உங்களுக்கு திருமணம், கூட்டு தொழில், கலஸ்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7வது வீட்டில் இருப்பார். ஸோ இதனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஒழுக்கமான ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்கள் தப்பு தவறுகளாக எதுவும் செய்திருக்கீங்க அப்படின்னா கூட அதெல்லாம் திருத்தி அமைச்சிக்கோங்க. சனி பகவான் வந்து இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. ஸோ புத்திசாலித்தனத்தையும் திட்டமிடலையும் சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வெற்றி மேலே வெற்றி உங்களை தேடி வரும். வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டாம், உங்களை தேடி வரும். அதே இந்த டிசம்பருடைய பிற்பாதி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வந்து நல்ல மாற்றம் கிடைக்கும். கடினமான உழைப்புக்கான அங்கீகாரம், பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும். திறமைகளை முழுமையாக நீங்கள் வெளிப்படுத்துவீங்க, அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நிறைய நாட்டங்கள் கிடைக்கும். ஸோ அடிக்கடி கோவில் போவீங்க, உங்களுக்கு பிடித்தமான கோவிலுக்குள்ளெல்லாம் போவீங்க. வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னாலே கோவிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். வருமானம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே இருக்குது. குரு பார்வை இருக்குது அப்படின்றதுனால வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அதே போல் வேறு ஏதாவது பல விஷயங்களில் நீங்கள் முதலீடுகள் செய்து வச்சுருக்கீங்க அப்படின்னா பணவரவு இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத வகையில் ஒரு சில செலவுகளும் இருக்குது. ஸோ நிதி விஷயத்தில் கவனமும் இருக்கணும், எச்சரிக்கையாகவும் இருக்கணும். திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி நீங்கள் வந்து செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா கைமீறி செலவாயிடும். அதாவது பணம் சம்பாதிக்கிறதுல வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்காக எந்த ஒரு காரணத்துக்கும் சரி நீங்கள் குறுக்கு வழியை மட்டும் தேர்ந்தெடுக்காதீங்க. நேர்மையான முறையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுங்க. அது உங்களுக்கு நிலையாக இருக்கும், வெற்றியை கொடுக்கும். நீங்கள் நினைத்த அளவுக்கு மாற்றங்களை பார்க்க முடியும். தொழிலோ சரி வேலையோ சரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய திறமைகளை முழுமையாக நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கான அமைப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் கூட வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருமே வந்து முழுமையான ஆதரவுகளை வந்து பார்ப்பீங்க. புதுசாக நிறைய பொறுப்புகள் வந்து கிடைக்க போகுது. புதிய பொறுப்புகள் கிடைக்கிது அப்படின்னா உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றாற் போல் இருக்குன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கோங்க. ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே நீண்ட கால உறவுகளில் வந்து உங்களுக்கு ஏற்படும். ஸோ வணிக முன்னேற்றம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாட்டு தொடர்புள்ள உங்களுக்கு வணிகங்கள் வந்து ரொம்ப விரிவடைய ஆரம்பிக்கும். அதே போல் இந்த டிசம்பர் முழுக்க கேதுவினுடைய சஞ்சாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியில்லை அப்படின்றதுனால அடிக்கடி தொற்று வியாதிகள்லாம் ஏற்படும். குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் முழங்கால் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். அதிகமான வேலைப்பளு இருக்கும். ஸோ கவனச்சிதறல் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பிரச்சனைகள், நிறைய வேலைகளை பார்த்து உங்களுக்கு போதுமான அளவு தூக்கம் இருக்காது. ஸோ நல்ல ஒரு தூக்கம் எடுத்துக்கோங்க. உடற்பயிற்சி செய்யுங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது.
கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்புக்கு என்றைக்குமே பலன் இருக்குது. ஸோ நல்லா படிங்க, நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். கல்வி தொடர்பான செயல்பாடுகளுடைய ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களில் உயர்கல்வி வாய்ப்புகள் கிடைக்கும். கவனத்தோடும் விடாமுயற்சியோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிலையான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனை வழிபாடு செய்ய சொல்லியிருந்தேன். இதை தாண்டி நீங்கள் புதன்கிழமையில் விநாயகர் பெருமானையும் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. தடைகள் எல்லாம் உடையும். தேங்காயில் தீபம் ஏற்றுங்க. ஸோ இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்யுங்க. இல்லை பசுமாடு வச்சுருக்கீங்கன்னா பசுமாடுகளுக்கு உணவு போடுங்க. இதெல்லாம் நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை செய்தீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் காணாமல் போகும். ஸோ இந்த பதிவில் கன்னிராசி அன்பர்களே நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிசம்பர் 31க்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.